ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பசங்களை பார்க்க போறோம். வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். வால்யூம் 1க்கு இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் டக்குனு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்ல கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துருங்கப்பா. அடிச்சு சொல்றேன், இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க கண்டிப்பா படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சும்மா பக்காவா அட்டன் பண்ணலாம்ப்பா. அதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு லாஸ்ட் வீடியோ ஒரு கோல்டன் கொஸ்டின் வீடியோ சொல்லி போடுவேன். ஒவ்வொரு யூனிட் வந்து பார்த்தா அதிகபட்சம் ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அதாவது நெவர் ஸ்கிப்பபிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் வச்சு ஒரு வீடியோ வந்து நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பசங்க கண்டினியூஸாக படிச்சுட்டு எல்லாமே ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலே சென்டம் போடலாம் பசங்களை கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு 1 மார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா மார்க் வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்ன நம்ம டெலிகிராமில் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் போகிறேன். டக்குன்னு டெலிகிராம் லிங்க் யாராலும் ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. முக்கியமான மேட்ரு, நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. கண்டிப்பாக இதன் படிப்பதன் மூலமாக நம்ம பசங்க கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய கேள்விகளை பக்காவாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. அதுக்கடுத்து நம்ம மாணவ செல்வங்களுக்கு எங்கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும், சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் வாயிலாக நீங்கள் உங்களுடைய கருத்தை கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்படி அல்லது உங்களுக்கு சந்தேகங்களுக்கு வீடியோவாக கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட்டு நிற்கிறேன் பசங்களா. ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மார்க் நான் எடுக்க வைக்கிறேன். கண்டினியூஸாக கொடுக்குறத படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக தரமான மார்க்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோ நம்ம பசங்க ஆஸ் யூஷுவல் தெரியும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, சென்டம் டிப்ஸ் வீடியோ சொல்லி போடுவேன். ஸோ அதில் நீங்கள் எப்படி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தருவாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்க மொத்தமாக சொல்லி கொடுப்போம்பா. ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் கோலிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துங்கப்பா. நெக்ஸ்ட் யூனிட் 10. ஸோ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் பாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபைன் ஹைபிரிடைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபைன் இந்த ஆல்ஃபா பாண்டு பை பாண்ட் எல்லாம் கம்பல்சரி படிச்சு வச்சிங்கப்பா. ஏன் ப்ரோ எல்லாத்தையும் இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க கேட்காதீங்க. அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மார்க். என்ன ப்ரோ சொல்ற? உண்மைதான் பசங்களா. 2 மார்க்ல இருக்கிறதையும் 5 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்ல இருக்கிறதையும் 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ல என்னதான் வரும்னு தெரியாது, ஏன்னா ஏபி ஆப்ஷன்ஸ் போட்டு எல்லாமே அதில் கேட்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம பசங்க கொடுக்குற எல்லா கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிருங்க. அப்படி படித்தால் கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா பசங்களா? அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்ரு வெறும் இந்த கம்பல்சரி மட்டும் தான் பாதி பேர் சொல்லுவீங்க. அந்த கம்பல்சரிக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஏதாச்சுன்னா நம்ம டெலிகிராமில் போடுறேன், போய் ஜாயின் பண்ணால் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? இப்போ 14th வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த், பாண்ட் ஆர்டர், பாண்ட் நெத்தல்பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15th ஒன்று ரிசனன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நல்லா பார்த்துங்க. இப்போ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்ன இருக்குது? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா VSEPR தியரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி, இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இது ஜஸ்ட் என்னென்னு பார்த்துங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன்னும் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, இதுவும் என்னென்னு பார்த்து வச்சுங்கப்பா. ஆனால் 4th ஒன் ட்ரா எமோ டயக்ராம் கம்பல்சரி பார்த்து வச்சுங்க பசங்களா. என்ன ப்ரோ இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா H2 பார்த்து வச்சுங்க, O2 பாருங்க, CO, அப்புறம் லாஸ்ட் NO, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க பசங்களா. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் புக் பேக் இருக்கிற கொஸ்டின் நம்பரில் 38, 39, 42 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. பேப்பர் குரோமோட்டோகிராஃபி கண்டிப்பாக மஸ்ட்டாக நம்ம பசங்க படிச்சு வச்சுக்கணும்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்கூல்லேயே அடிச்சு படிக்க வைப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். 4th ஒன் ஹோமோலோகோசிரி கம்பல்சரி இம்பார்ட்டன்ட்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டினும் சரிங்க ஹோமோலோகோசிரி. சரிங்களா? 5th ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் படிச்சு வச்சுங்க. 6th ஒன் ஐசோமெரிசம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதாவது இந்த பொசிஷனல் ஃபங்க்ஷனல் மெட்டாமெரிசம், தோட்டோமெரிசம், இந்த ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வெரி 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 இம்பார்ட்டன்ட்பா. கம்பல்சரி படிச்சுன்னு எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா. அதுக்கடுத்து யூனிட் 12. ஸோ யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுப்பா ரொம்பவே பார்த்தீங்கன்னா குறைவான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பசங்க அதாவது வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் மோஸ்டா படிச்சே இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க டக்குனா இப்பதான் படிக்க வரேன் ப்ரோ, என்ன படின்னு தெரியல ப்ரோ அப்படின்றவங்க இந்த கொஸ்டினை படிச்சாலே மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் வால்யூம் 2ல இருந்து உங்க கொஸ்டின் பேப்பர் வரும் பாத்தீங்களா, 80 to 90% பக்காவா அட்டெண்ட் பண்ணலாம்ப்பா. தெளிவா சொல்லிட்டேன். சரிங்களா? அப்புறம் இந்த ஹைப்பர் கன்ஜெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஃபைல்ஸ், நியூக்ளியோஃபைல்ஸ் கண்டிப்பா இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து நல்லா பார்த்து வச்சுங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோமெரிக் வெரி எஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நல்லா பார்த்துங்கப்பா. இந்த பீட்டா எலிமினேஷன் இது நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் கொஸ்டின் நம்பர் உங்க புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா அது நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் ஃபியூஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட் 13 ஸோ யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் உங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 31, 41, 46 நல்லா பார்த்துங்க.
கன்ஃபார்மஸ் ஆஃப் என் பியூட்டன் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. மார்க்கோனிகா ரூல் வித் எக்ஸாம்பிள் தயவு செஞ்சு படிக்கலாம், படிச்சிருப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. 4th ஒன் கோப் செல்ட்ரைட்டிங் மெத்தட். 5th ஒன் எர்த் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th ஒன் கோரி ஹவுஸ் மெக்கானிசம் மோஸ்டா படிச்சிருக்க மாட்டீங்க, என்னன்னு பார்த்துவீங்க. 7th ஒன் ஆல்கேன்ஸ் ஃப்ரம் கிரீக்னல் ரியாக்ஷன் நல்லா பார்த்துங்க. அப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் நல்லா பார்த்துங்க. ஆன்டி மார்க்கோனிகா ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, கண்டிப்பா கேட்கலாம் இந்த தடவை. அதுக்கப்புறம் 11th ஒன் பாலிமரைசேஷன். 12th ஒன் அக்கல் ரூல். 13th ஒன் கெக்கிள்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். 14th ஒன் வேர்ட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். 15th ஒன் ஃப்ரைடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்க, டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கம்பல்சரி பார்க்கணும். ஏதாச்சும் 2-3 ரியாக்ஷன் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த லெசனை கூட யூசஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்தா யூசஸ் கேட்கறாங்க டக்குன்னு எழுதி விடு, புரியுதுங்களா? வால்யூம் 1ல உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ். அப்புறம் யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கூட கொஸ்டின் நம்பர் 34, 14 நல்லா பார்த்துங்க. கம்பேர் SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிச்சாகணும். 3rd ஒன் Diogenes hallucination. 4th ஒன் Finkelstein reaction. 5th ஒன் Schwartz reaction, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 6th ஒன் ஆன்சி டிகே ரியாக்ஷன், இதுவும் படிக்கலாம், நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. 7th ஒன் வில்லியம்சன் எத்தர் சிந்தசிஸ். ஸோ என்ன கேட்டீங்கன்னா பசங்க இது யூனிட் 14 டச்சே பண்ணிக்க மாட்டீங்க, ரியாக்ஷன் எவ்வளோ இருக்குடா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்கிற ஒரு சில கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா இதில் இருக்கிற ரியாக்ஷனையும் உங்கள் கம்பல்சரியில் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுப்பா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம பசங்களால எல்லா ரியாக்ஷனும் படிக்க முடியாது. அப்படி படிக்க முடியாதவங்க இந்த ரியாக்ஷனை பார்த்து வச்சுங்க, கம்பல்சரியில் கேட்கலாம், தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா. 13th ஒன் டவுஸ் ப்ராசஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ப்பா, கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 14th ஒன் குளோரோஃபார்ம் பார்த்து வச்சுங்க. 15th ஒன் ஃப்ரீயான் 12, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு 16th ஸோ யூசஸ். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த லெசன்ல என்னென்ன யூசஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் ரீட் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து யூனிட் 15 ஸோ யூனிட் 15 தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். தயவு செஞ்சு நான் பசங்க யாரெல்லாம் படிக்காமல் இருக்கணும் டக்குன்னு யூனிட் 15 எடுத்து நான் உங்களோட மொத்தம் படிக்க சொல்ல, நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் படிச்சிருங்கப்பா, கண்டிப்பாக எழுதி கேட்பாங்க. இந்த ஸ்மாக், டிகிரேடபிள், நான் டிகிரேடபிள் பொலிட்டன்ஸ், கிரீன் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் பாதி பேர் படிச்சிக்க மாட்டேங்க, கண்டிப்பாக திரும்ப டக்குன்னு படிங்க. பார்ட்டிகுலர் பொலிட்டன், ஆசிட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போடுங்க. ரிப்பீட்டடாக கேட்கற கொஸ்டின் 7th ஒன் இருக்குப்பா, சரிங்களா? இந்த BOD, COD, 10th ஒன் வியபிள், நான் வியபிள் பொலிட்டன்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுங்க. வால்யூம் 1 கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நான் கொடுத்து வால்யூம் 1 வால்யூம் 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி படிக்கணுங்க. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெலிகிராம் அப்லோட் பண்ணுறேன், தயவு செஞ்சு டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட்டுனே அப்புறம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது கேட்டதுன்னா நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு 12th நீங்கள் வந்துட்டு அப்புறம் நான் பசங்க அதிலே 12th கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் ஒவ்வொரு வருஷம் பச்சாலே போதும், நீங்கள் தான் அடுத்த டாப்பர் வச்சுங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.